ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதற்கு பின்னணியில இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில இருந்து பலவிதமான ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ரகசியங்கள் எல்லாமே வெளியில வந்திருக்கு. அதே போல ஒரு ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் பின்னணியில் விவசாய ராஜாங்க அமைச்சனுடைய மேலதிக செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டவர். ஆனா இப்ப அதே குற்றச்சாட்டின் பின்னணியில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவரும் கைது செய்யப்பட போகிறார். இதுல இருந்து அவர் தப்பிக்கவே முடியாத மிகப்பெரிய ஒரு விடயம். அது மட்டுமல்லாம இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாக இருந்தவர். இங்க வைத்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நேரடியாகவே ஒப்புக்கொண்டதோடு மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேல பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தி இருந்தவர். இதற்கு இன்றைக்கு அனுர தரப்புல இருந்து பதில்கள் வெளியாகிறது. உண்மையிலேயே நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே அரங்கேற தொடங்கி இருக்குதாக. இவையெல்லாம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னார், முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சனுடைய மேலதிக செயலாளராக இருந்த மகேஷ் கம்பன்வில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில 2021 ஆண்டு இடம்பெற்ற 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான மிகப்பெரிய மோசடி ஒன்று வெளியில வந்திருக்கு. ஆனா இவருக்கும் இந்த மோசடிக்கும் இருக்கிற தொடர்பை விட இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு தான் மிக நெருங்கின தொடர்புகள் இருக்குது. என்ன நடந்திருக்கா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இலங்கையில இந்த உரங்களை இறக்குமதி செய்யற திட்டத்தை தொடங்கி வச்சவர். இந்த விடயங்கள் எல்லாமே ஒரே இரவில் எடுக்கப்பட்ட திடீர் முடிவுகள். இது சார்ந்து அப்பவே பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா கோட்டாபாய ராஜபக்ச சைனாவில் இருக்கக்கூடிய சீவின் பயோடெக் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு அந்த நிறுவனத்தினூடாக இலங்கைக்கு உரங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி பெற்றிருந்தவர். இதன்படி அந்த உரங்களை ஏற்றிக்கொண்டு சைனாவினுடைய கப்பல் இலங்கைக்கு வந்த பிறகு இலங்கையினுடைய கடற்பரப்புல வைத்து அந்த உரங்களை சரிபார்க்க அந்த உரங்கள் எல்லாமே பாவனைக்கு உதவாத உரங்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இதற்கு முன்னரே 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதற்கான கட்டணங்களாக செலுத்தப்பட்டிருக்கு. அதாவது கடன் காசோலைகளாக வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான அனுமதிகளை வழங்கினது இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிக செயலாளர் மகேஷ் கம்பன்வில் அவர்கள். ஆனா இவர் வெறும் கருவி மட்டும்தான். இதற்கான முழு திட்டம் இதை அறிமுகப்படுத்தி செயற்படுத்தினது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள். ஆக இவர் சொல்லித்தான் இந்த மகேஷ் கம்பன்வில 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான கடன் கடிதங்களை வழங்கினவர் என்று சொல்லி விசாரணைகள் நிரூபிக்கப்பட்ட இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு இதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது இந்தியாவோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா செய்து கொண்ட 7 ஒப்பந்தங்கள். என்ன சிக்கல்கள் உருவாகி சொன்னா, முதலாவது பிரதமர் நரேந்திர மோடியோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா செய்து கொண்ட இந்த இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தால இப்ப இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் எல்லாமே ஏற்பட போகுது. அதாவது இப்ப இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலைகள்ல இலங்கை அரசாங்கம் இந்த இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தால தன்னுடைய நடுநிலைத்தன்மைகள் இல்லாமல் போய் இந்தியாவுடைய பக்கம் நிற்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. ஏற்கனவே இந்த பதட்ட நிலைமைகள் ஆரம்பிச்ச பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில 15 நிமிட தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்குது. இதற்கு பிறகு உடனடியாகவே இலங்கையோட பாகிஸ்தான் அரசாங்கம் செய்து கொண்ட இந்த ராணுவ பயிற்சி ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே உடனடியாக ரத்து செஞ்சிருந்தது. இது சார்ந்தும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா இது மட்டும்தான் பிரச்சனையாண்டு கேட்டா கிடையாது. இந்த இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றது எப்படியான சரத்துக்களை உள்ளடக்கி இருக்குது, எப்படியான கட்டுப்பாடுகள் எல்லாமே இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரைக்கும் வெளிவிடையில. இது சார்ந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லக்கூடிய பதில் இந்த ஒப்பந்தங்களை இந்தியாவுடைய அனுமதி இல்லாம பகிரங்கப்படுத்த முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறார்கள். உண்மையிலே மிகப்பெரிய விடயம். ஏன்னு சொன்னா அப்படி ரகசியமாக பாதுகாக்கிற அளவுக்கு இந்த ஒப்பந்தங்களுக்குள்ள என்ன இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பந்தத்தை காரணமாக வச்சுக்கொண்டு இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையில இலங்கை இந்தியாவுடைய பக்கம் நிற்குமாக இருந்தால் இது உலகத்தில்
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜிஹாத் தீவிரவாதிகளையும் கோபப்படுத்தும் என்று சொல்லியும் இதால இலங்கை ஜிஹாத்தினுடைய இலக்காக மாறிவிடும் என்று சொல்லியும் பாட்லி சம்பிக்க ரணவக் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். அது மட்டுமல்லாம இந்த 7 ரகசிய ஒப்பந்தங்கள்ல இருந்து எரிசக்தி மற்றும் மின்சக்தி சார்ந்து ஒரு முக்கியமான விடயம் வெளியில வந்திருக்கிறதாகவும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தத்தில் இருந்து 2 கட்டுப்பாடுகள் வெளிவந்திருக்கிறதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பம்பில் அவர்கள் அந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளிவிட்டிருக்கார். அதுல முதலாவது இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே அமையப்பெறுகிற இந்த எண்ணெய் குழாய் திட்டத்தில் பணியாற்ற போற எந்த ஒரு பணியாளருக்கும் எதிராக, அது இந்திய பணியாளராக இருந்தாலும் சரி இல்ல இலங்கை பணியாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் மேல இலங்கை அரசாங்கம் வழக்கு தொடர்க்க முடியாது. அதே போல இரண்டாவது, இந்த பணிகள் செய்கிற போது ஏதாவது சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டாலோ இல்ல வேறு வகையான ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலோ அதற்கு பொறுப்பான நபர் மேலையும் இலங்கை அரசாங்கம் வழக்கு தொடர முடியாது. மிக இறுக்கமான 2 கட்டுப்பாடுகள். உண்மையிலேயே இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு மட்டுமே வழங்கப்படுகிற இந்த வழக்கு தொடக்க முடியாது என்று சொல்கிற சிறப்புரிமை எல்லாமே இப்ப இந்திய தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. அது சார்ந்த நிறுவனங்களுக்கும் இந்த தகமைகள் போய் சேர்ந்திருக்குதாக. இது சார்ந்து அனுரனுடைய அரசாங்கம் என்ன பதில்களை சொல்ல போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த சர்ச்சைகள், இந்த குற்றச்சாட்டுகள் இப்ப ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்குது. அதுதான் இந்த 7 ஒப்பந்தத்தில் அப்படி என்ன இருக்குது என்ற உண்மைகள். என்னன்னு சொன்னா இப்படியான சர்ச்சைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்குது. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை வந்தா இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றது மிகப்பெரிய சிக்கல்களை இலங்கைக்கு ஏற்படுத்த போகுது. இதால இந்த 7 ஒப்பந்தங்களையும் அப்படி என்ன ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அதை மக்கள் மயப்படுத்தணும் என்று சொல்லி இப்ப இலங்கை தரப்புல இருந்து பலவிதமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்குது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசால தொடங்கி பலதரப்பட்ட நபர்கள் இது சார்ந்த அழுத்தங்களை பிரயோகிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால இந்தியாவினுடைய அனுமதி இல்லாம இந்த ரகசியங்களை வெளிவிட முடியாது. அதாவது இந்த ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த முடியாது. ஆக அனுரனுடைய அரசாங்கம் என்ன செய்ய போகுது, எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாக இருந்தவர். இங்க இவர் மேலையும் சாமர சம்பத் தசநாயக்க மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1 மில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு சார்ந்து 3 மணி நேர வாக்குமூலம் வழங்கியிருந்தவர். இந்த வாக்குமூலத்தினுடைய இறுதியில இந்த பணத்தை நாங்கள் எடுத்தது உண்மைதான், அதாவது இந்த பணத்தை நாங்கள் வேறு திட்டங்களில் முதலீடு செய்து அதனூடாக லாபம் ஈட்ட முயற்சித்தினாங்க, இதற்காகத்தான் அந்த பணம் பெறப்பட்டது, இந்த பணங்கள் எல்லாமே வெறுமனவே அப்படியே இருக்கிறது தான் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்த துரோகம், ஆனா அதை வேறு திட்டங்களில் முதலீடு செய்து அதனூடாக வருமானம் பெற்றுக்கொண்டா அது எங்களுக்கு தான் லாபம் என்று சொல்லி இதை பகிரங்கமாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாம ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் சுமத்துறார். அதுதான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நான் அனுப்பின கடிதங்கள்ல என்ன எழுதப்பட்டது என்பது எப்படி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான கேள்வியையும் ஒரு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தியிருக்கார். இதற்கு இன்றைக்கு ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் பதிலளித்திருக்கு. எப்படி என்று சொன்னா இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஊடக பிரிவு மூலம் தான் நாங்கள் தெரிஞ்சு கொண்டாங்களாக. இப்படியான எந்த கடிதங்களையும் அனுரகுமார் திசாநாயக்கா படிப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வர கடிதங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய மேசைக்கு வர வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொல்லி பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதாக மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே அரங்கேறி கொண்டிருக்குது. தென்னிலங்கை அரசியல் என்றது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்குது. இன்றைக்கு மட்டுமே முன்னர் அரசாங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய 3 உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மேலேயும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறதாக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இப்ப மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கக்கூடிய இந்த இந்திய இலங்கை 7 ஒப்பந்தங்கள் சார்ந்து இந்த பிரச்சனையில இருந்து அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் விடுபடணும் என்று சொன்னால் எப்படியான தீர்வுகளை மேற்கொள்ளலாம், இல்ல எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளலாம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.